ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காய போண்டா, டீ கடை வெங்காய போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீ கடைகள்லாம் இந்த மாதிரி செய்வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது வெங்காய சீசனுங்க. இது வந்து தாராளமாக வாங்கிட்டு இப்போ வெங்காய போண்டா, வெங்காய பஜ்ஜி, இந்த மாதிரிலாம் பக்கோடா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வெங்காயத்தில் என்ன ரெசிபி வேணும்னு நீங்கள் கேளுங்க, நான் வந்து சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இப்போ வாங்க இந்த சுட சுட இந்த வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் வந்து டீ டயத்துக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு 4 பேருக்கு நான் இந்த வெங்காய போண்டா செஞ்சு காட்டியிருக்கேன். 4 வெங்காயம் எடுத்தேன் போதும். இந்த 3 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். 3 வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும். 350 கிராம் 400 கிராம் இருக்கும். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக தான் எடுத்துருக்கிறேன். இது மேலில் அந்த தலைப்பகுதியும் அந்த காம்பு வால் பகுதியும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் தோல் உரித்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இது நல்லா மெல்லீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மெல்லீஸாக இருந்தால் தான் வெங்காய போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மொத்தமாக போட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லீஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த காய் சீவுறதை வச்சுட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை வந்து உதிட்டு விட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதில் வந்து வெங்காயத்தில் ஈரப்பதம் நிறையா இருக்கும். பிசைய அந்த ஈரப்பதம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வெங்காயம் போட்டுட்டு நல்லா கைகளில் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா இதில் இருக்கிற நம்ம ஈரப்பதம் தெரியாமல் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் தண்ணி அதிகமான மாதிரி இருக்கும். அவ்வளோதான், போதும். இப்போ இது பிசைஞ்சோடனே ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இந்த மாதிரி ஃபைனாக நசுக்கி எடுத்துக்கோங்க. தட்டி தான் சேர்க்கணும், பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. ஒரு 5-6 பல் பூண்டு இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது போடும்போது அந்த வெங்காய போண்டா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி தட்டிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு சும்மா லைட்டாக இந்த மாதிரி நசுக்கிட்டு அப்படியே நம்ம இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க. இதுலேயுமே அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனால் வந்து கடைசியாக நான் தண்ணி எவ்வளோ சொல்கிறேனோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா உதுத்தி விட்டு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இது வந்து புதினா பொதுவாக நான் போண்டாவுக்கு சேர்க்க மாட்டேன். நிறையா வந்து எனக்கு கமெண்ட் வருது, புதினா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் புதினா கொஞ்சமாக எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கையிலே அப்படியே 1-2 பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக இது கூட அதே மாதிரி அதையும் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 2 பச்சை மிளகா போதும். இல்லைனா காரம் கம்மியாகனா 1 கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிளகாய் சேர்த்துருக்கனால லைட்டாக கையில் வந்து காரம் அடிக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த போண்டாவுக்கு வெங்காய போண்டாவுக்கு சோம்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அரிசி மாவும் மைதா மாவும் 2ம் சேர்த்துருக்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது வந்து சோடா, பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஈரப்பதம் இன்னும் ஏதாவது வருதான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியை தொளிச்சுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் கூட இருக்காது, ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துட்டு இதுவே நல்லா பிசைஞ்சேன். இது கரெக்டான பதத்தில் எனக்கு வந்தது. பிசையும் போது கொஞ்சம் லேட் ஆகும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான பதத்தில் மாவு வரும். கொலகொலப்பாக போட்டோம்னா நம்ம எண்ணெய் வந்து நிறையா குடிக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். போண்டாவும் இந்த மாதிரி போடும்போது தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ உருண்டை எப்படி பிடிக்கணும்னா இந்த மாதிரி எடுத்து இப்படி அழுத்தி இறுக்கி பிடிக்கக்கூடாது. இப்படி மெதுவாக கொஞ்சமாக எந்த அளவில் நமக்கு போண்டா மாவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஈரப்பதத்துலேயே அந்த வெங்காயம் 1-2 அப்படியே ஒட்டிக்கும். பாருங்கள், இப்படி ரோல் பண்ணுங்கள். இப்படி உருட்டினிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா லேசாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான். ஏன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்திங்கன்னா உள்ளே வேகாது. இப்போ அங்கங்கே கேப் இருக்கும், அதனால் உள்ளே வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். சின்னதாக நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்லேயே நான் போட்டிருக்கேன். ஒரு 10 உருண்டைகள் எனக்கு வந்துச்சு இந்த சைஸில். இப்போ ஆயில் வந்து சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக போட்டு பார்க்குற மாவு நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டுட்டு
நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும். மீடியம் ஹீட்டில் வச்சு 2 பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. அவ்வளோதான், நல்லா திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற போண்டானா கூட சீக்கிரம் வெந்துடும். இந்த ஆனியன் போண்டா மட்டும் கொஞ்சம் வேக லேட் ஆகும். 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்து வந்துடும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா கலர் வரும். அந்த சமயத்தில் நம்ம போண்டாவெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சு. அந்த பபுள்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது, கொஞ்சம் அடங்கியிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துருக்கலாம். மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக ஈவினிங் டைமில் ஒரு நல்லா சூப்பரான டீயோடு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் இந்த இந்தியாவில் வெயில் அடித்தாலுமோ அந்த சுட சுட டீ குடிக்கிற ஒரே நாடு நம்ம இந்தியா தான். ஆனால் நிஜமாலுங்க இந்த ஹீட்டுக்கு டீ குடித்தோம்னா அப்படியே உடம்பு கூலிங்காக ஆகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான வெங்காய போண்டா தயாராகிடுச்சிங்க. இதே போல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வெங்காய போண்டா, இந்த டீ கடை ஸ்டைலில் போட்ட வெங்காய போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.